டார்லிங். வாப்பா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எனக்கும் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, முட்டிக்கலையே காலையில் எந்திரிச்சதுலேருந்து. வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும், தூங்க வைக்கணும், ரிப்பீட். பாத்திரம் விளக்கணும், சோறு ஊட்டணும், துணி துவைக்கணும், விளக்கு வீடை கூட்டணும், ரிப்பீட்டு. அதை விட இந்த பாத்திரம் விளக்குற இதில் எது தெரியுமா பெரிய கஷ்டமே? இட்லி பாத்திரம், குக்கர், பால் பாத்திரம், மிக்ஸி ஜார், இந்த 4மே இதுக்குள்ளே இருக்குது. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு டைமாக விளக்கி எடுத்துடுமே அப்படின்ட்டு விட்டுடலாம். ஏதோ அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரிலாம் இந்த சிங்க்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது 3 நேரமும். பாருங்கள், என் பொண்ணுக்கு பாசம் மலர் பொங்குது. அம்மா மேலே பாத்திரம் விளக்கையிலையும் சமைக்கையிலையும் மட்டும்தான் என் பொங்குக்கு பொங்கும். அம்மா தூக்கம்மா, அம்மா தூக்கம்மா, தூக்கம்மா, தூக்கம்மா. என்னதான் அந்த பாசம்னு எனக்கும் தெரிய மாட்டுது. காலை பிடிச்சிக்கிட்டு விடுவானாங்குது. ஐயோ கடவுளே, இரு பொண்ணே, அம்மா வரேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த வீடை பார்த்தோன்னா இந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வீடு ஆக்குனது கூட பரவாயில்ல, அவள் உட்காந்துருக்க போச பார்த்தீங்களா சோபா மேலே, என்ன சொகுசன்.